தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்த அந்த நபர் இன்னும் ஒரு முறைப்பாடொன்றையும் செய்திருக்கின்றார். அது குறித்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரணை செய்யப்பட்டிருக்கின்றார். அது குறித்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக்கொண்டவர்களுடைய இன்னும் ஒரு பட்டியலை வெளியிடப் போவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் யாழ் போதனா வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற காவலாளி ஒருவரை இன்னொரு நபர் கடித்திருக்கின்றார். இது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்று ஒரு மிக முக்கியமான கேலி சித்திரம் இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பற்றிய ஒரு கேலி சித்திரம். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் அழைத்து விசாரணை செய்திருக்கின்றார்கள். நேற்று டிசம்பர் மாதம் 19 வியாழக்கிழமை. என்ன காரணத்துக்காக அவர் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டவர் என்று சொன்னால், 2006 ஆண்டில் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக, அதாவது 2006 ஆண்டு டிசம்பர் மாதம் 15 கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் உபவேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போக செய்யப்பட்டவர். அந்த சம்பவத்தோட கருணா அம்மான் அவர்களுக்கு தொடர்பு இருக்கு என்று சொல்லி நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வந்தது. எனவே அது சம்பந்தமாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று அவரை அழைத்து விசாரணை செய்திருக்கின்றார்கள். இந்த விசாரணை இது சம்பந்தமாகத்தான் இடம்பெற்றது என்பதை கருணா அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். எனவே இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகள் வரும் நாட்களில் நடைபெறும் என எதிர்பார்க்கலாம். எனவே முன்னாள் உபவேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்களுக்கு காலம் கடந்தாவது நீதி நிலைநாட்டப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக்கொண்டவர்களுடைய இன்னும் ஒரு பட்டியலை வெளியிடப் போவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த வாரம் அரசாங்கம் ஒரு பட்டியல் ஒன்று வெளியிட்டிருந்தது. கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த ஜனாதிபதிகளிடமிருந்து ஜனாதிபதி நிதியம் என்றுதானே, அந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நேரடியாக பணம் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி, அந்த ஜனாதிபதி நிதியம் என்றது அவ்வளவு சாதாரணமாக எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரு வலுவான தகுந்த காரணம் இருக்கணும். ஆனால் கடந்த காலங்களில் இருந்த ஆட்சிகளே ஒழுங்கான முறையில் இருக்கல. எனவே இந்த காசு சரியான காரணம் சொல்லி இருப்பினமா இல்லை. எனவே யார் யாருக்கு எவ்வளவு தொகைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டன்னு சொல்லி ஒரு பட்டியல் இந்த கிழமை அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டது. அதோடு அந்த பட்டியல் முடிய போறது இல்லையாம், இன்னும் ஒரு பட்டியலும் இருக்காம். அதையும் விரைவில் வெளியிடப் போவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ அறிவிச்சிருக்கிறார். எனவே அந்த பட்டியலில் கிராம மட்டங்களில் கிராமிய மட்டங்களில் பெற்றுக்கொண்டவர்களுடைய விவரங்கள் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நபர் யார் என்று சொல்லி என்ன விவரங்கள் வெளிவரையில், அந்த குறிப்பிட்ட நபர் ஒரே தவணையில் 1,10,00,000 ரூபா பெற்றிருக்கிறார் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து. எனவே ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அவ்வளோ பெரிய தொகையை பெற வேண்டிய தேவை என்ன இருக்குது, அதுவும் ஒரே தவணையில்ன்றது இனி போதான் தெரிய வரும் யார் அந்த நபர் என்று சொல்லி. இதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் 2005 ஆண்டிலிருந்து 2024 ஆண்டு வரையான இந்த காலப்பகுதியில் இன்னும் ஏராளமானவர்கள் நிதி பெற்றிருக்கிறார்களாம். அவர்கள் எல்லோருடைய பெயர் விவரங்களும் விரைவில் வெளியிடப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்துவது சம்பந்தமாக இந்தியா எங்களுக்கு எந்த ஒரு அழுத்தத்தையும் தரவில்லை என அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். என்னென்னு சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இந்தியாவுக்கு போனவர் தானே. அவர் இந்தியாவுக்கு போன நேரத்தில் அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களும் இன்னும் சில அதிகாரிகளும் கூடவே போயிருந்தவே. அப்போ பத்திரிகைகளில் செய்தி வந்திருந்தது, மிக குறிப்பாக தமிழ் பத்திரிகைகளில் செய்தி வந்திருந்தது, மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களிடம் வலியுறுத்தினார் என்று சொல்லி செய்திகள் வந்திருந்தது. ஆனால் மோடி அவர்கள் அதை பற்றி எதுவுமே கதைக்கல என்றது முதலே வேறு சில ஊடகங்களில் செய்தி வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய இந்த இந்திய பயணம் என்ன நோக்கத்துக்காக என்று சொல்லி ஏற்கனவே அரசாங்கம் ஒரு தகவல் வெளியிட்டிருந்தது. நாங்கள் இங்கே அதை பற்றி காய்ச்சினாங்கள். அதாவது பொருளாதார ஒப்பந்தங்களில் கையெழுத்து வைக்கத்தான் ஜனாதிபதி போறார் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டாயிட்டு. அப்போ மோடி அவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்தணும் என்று சொல்லி வலியுறுத்தினவர் என்று சொல்லி செய்தி வந்தது. எப்படி வந்தன்னு சொல்லி தெரியல. ஆனால் தமிழ் பத்திரிகைகள் எல்லாத்திலையும் செய்தி வந்தது. இப்போ அமைச்சர் விஜித ஹேரத் அதை மறுத்திருக்கிறார். இந்தியா அப்படியான எந்த ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கல என்று சொல்லியும். ஏனென்று சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஏற்கனவே சொல்லி போட்டார், மாகாண சபை தேர்தல் நடத்த போறோம் என்று சொல்லி. அடுத்த வருஷம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று சொல்லி. அடுத்த வருஷ தொடக்கத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலும் வருஷத்தினுடைய பிற்பகுதியில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று சொல்லி ஏற்கனவே ஜனாதிபதி அறிவிச்சிட்டார். அப்போ பிறகு இந்தியா அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் என்று சொல்லி
தெரியல. எனவே இப்படி வந்த செய்தி வந்து பொய்யான செய்தி என்று சொல்லி அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக வழக்கு போட்ட நபர் வந்து இப்போ இன்னும் ஒரு வழக்கு கொண்டு போட்டு வச்சுக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒஷால ஹேரத் என்று சொல்லி ஒரு ஆள் வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக வந்து வழக்கு போட்டவர் என்னென்று சொன்னால் அவருடைய பாராளுமன்ற பதவி வந்து பறிக்கப்படணும். அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக வரும்போது அரசாங்க உத்தியோகத்திலிருந்து விலத்தையில், அதாவது மருத்துவர் பதவியிலிருந்து விலகாமத்தான் தேர்தலில் போட்டி போட்டவர், தேர்தலில் வெற்றி பெற்றவர். எனவே அவருடைய பதவி வந்து செல்லுபடியாக என்று சொல்லி இந்த கிழமை வந்து வழக்கு போட்டவர் தானே. அதே நபர் வந்து, அதே ஹேரத் வந்து இப்ப இன்னும் ஒரு ஆளுக்கு எதிராக, அதுவும் அமைச்சருக்கு எதிராக வந்து ஆளுங்கட்சி அமைச்சருக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கார். அமைச்சருடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா உபாலி பன்னிலாகே அவருக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கார். என்னன்னு சொன்னா இவர் வந்து ருகுணு பல்கலைக்கழகத்தின் ஒரு பேராசிரியராம். இவர் வந்து முதல்ல தேசிய பட்டியலூடாகத்தான் வந்தவர். தேசிய பட்டியலூடாக வந்து அதுக்கு பிறகு அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டவர், அமைச்சராக இருக்கிறார் இப்ப. எனவே வந்து அவர் தேசிய பட்டியலில் செலக்ட் பண்ணப்படையக்குள்ள, தெரிவு செய்யப்படையக்குள்ள வந்து அவர் ருகுணு பல்கலைக்கழகத்தில் வந்து பேராசிரியராக இருந்தவராம். பதவியை விட்டு விலகையில். எனவே அவருடைய நியமனம் வந்து பிழையான நியமனம் என்று சொல்லி இப்போ அவருக்கு எதிராகவும் வழக்கு போட்டிருக்கிறார் இந்த ஒஷால ஹேரத் என்று சொல்லி. என்னென்னு சொன்னால் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக போடப்பட்ட அந்த வழக்கு வந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்குது. இந்த அமைச்சருக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு வந்து எப்போ விசாரிக்கப்படும் என்று சொல்லி எந்த ஒரு தகவலும் வெளிவரையில். என்னென்று சொன்னால் இலங்கையில் வந்து இப்போ ஒரு பக்கம் வந்து கல்வி சான்றிதழ் ஒரு பிரச்சனையாக போய் கொண்டிருக்குது. ஓஎல் படித்தனியா, ஏஎல் படித்தனியா, சர்டிஃபிகேட் வச்சுக்கிறியா, பள்ளிக்கூடம் போனியா, மலைக்கு பள்ளிக்கூடம் ஒதுங்கினியான்னு சொல்லி ஒரு பக்கம் அந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தலில் போட்டி போடையக்குள்ள அரசாங்க உத்தியோகம் பார்த்துட்டீங்க, அது பிழை, அதை ஏற்றுக்கொள்ளலான்னு சொல்லி இன்னொரு பக்கம் பிரச்சனை போய்கொண்டிருக்குது. இலங்கையில் நான் நினைக்கிறேன் வர இந்த ஜனநாயகம் கூடி போச்சு போல இருக்குது, ஓவர் ஜனநாயகம் போல இருக்குது. அதனால தான் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடந்துன்னு இருக்குது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது என்று சொல்லி. யாழ் போதனா வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற காவலாளி ஒருவரை நபர் ஒருவர் கடிச்சிருக்கிறார். ஏன் கடித்தவர் என்று சொன்னால் நேற்று 19ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி இவர் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறார். இந்த குறிப்பிட்ட நபர், அவருக்கு வந்து 35 வயசு, பேர் விவரங்கள் வெளிவரையில். போவைக்குள்ளே வந்து கொஞ்சம் தள்ளாடி கொண்டு போயிருக்கிறார், கொஞ்சம் மது போதையில் இருந்திருக்கார். அப்போ காவலாளி வந்து தடுத்திருக்கிறார். தடுத்த நேரத்தில் வந்து இவர் சொல்வழி கேட்காம இல்லை நான் போத்தான் போகிறேன்னு சொல்லி பரப்போலோடக்கு. அப்போ காவலாளி தடுத்தோன்னா காவலாளி கட்டி கடிச்சு போட்டார். அப்போ வந்து அது சம்பந்தமாக முறைப்பாடு வந்து இப்போ காவல்துறையில் யாழ்ப்பாணம் போலீஸில் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருக்குது. உண்மையிலேயே மது போதையில் போனபடியாகத்தான் அவர் கடிச்சாரா அல்லது கடிக்கணுமென்றதுக்காக கொஞ்சம் மதுவை குடிச்சிட்டு கொஞ்சம் தள்ளாடி கொண்டு போனாரா இன்னும் தெரியலை. ஏன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற காவலாளிகள் மேலே தொடர்ச்சியாக விமர்சனங்கள் இருக்குது. நிறைய வீடியோக்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் இருக்குது, அவர்கள் பொதுமக்களை தாக்குகின்ற வீடியோக்கள். எனவே அவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிறதுக்காக, அவர்களுக்கு கடிச்சு காட்டணுமென்றதுக்காக போனாரோ இன்னும் தெரியலை. பொதுவாக எங்களுக்கு தெரியும் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற காவலாளிகள், டாக்டர்ஸ்மார், நர்ஸ்மார் எல்லாரும் இல்லை ஒரு சில ஆக்கள் நோயாளிகள் மேலே வள்ளண்டு பாயிறது, நோயாளிகளுக்கு வந்து கடிக்கிறது, இப்படியான செயல்பாடுகள் வந்து கனகாலமாக இடம்பெற்று கொண்டு வருது. எனவே அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக இவர் கடிச்சாரோ இன்னும் தெரியலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடி வாங்கியவருடைய பேர் வந்து வி சாஜன் ராஜ் என்று சொல்லப்படுது. அவர் தான் போய் போலீஸில் முறைப்பாடு செய்திருக்கிறார். கடித்தவருடைய பேர் விவரங்கள் வெளிவரையில், அவருக்கு என்ன பேருன்னு தெரியலை. ஆனால் அவருக்கு 35 வயசு இருக்கும் என்று சொல்லப்படுது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை பற்றிய ஒரு கேலி சித்திரம், கொஞ்சம் வில்லங்கமான கேலி சித்திரம் என்று சொல்லலாம். பெண் ஓவியர் ஷானிகா அவர்களால் வரையப்பட்ட ஒரு கேலி சித்திரம். இதில் வந்து 2 பிரிவு இருக்குது. முதலாவது படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ நிற்கிறார், ஒரு வேட்டியொண்டை கட்டிக்கொண்டு தன்னுடைய மானத்தை மறைச்சு கொண்டு நிற்கிறார். அந்த வேட்டியில் எழுதப்பட்டிருக்கிறது ஒன் த போர் என்று சொல்லி, அதாவது போரில் வந்து வெற்றி பெற்றவர் என்று சொல்லி. என்னென்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ வந்து வெற்றியின் நாயகன், போரை வந்து வென்றவர், போரில் வந்து வெற்றி பெற்றவர் என்று சொல்லி போர் வெற்றி நாயகன் தான் கொண்டாடப்படுறார். அவர் செய்கிற ஊழல்கள், அநியாயங்கள், அட்டகாசங்கள் எல்லாமே வந்து இந்த போர் வெற்றிகளால் தான் மறைக்கப்பட்டது தானே, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எனவே அவருடைய மானத்தை மறைக்கிற அந்த வேட்டியில் வந்து போரிலே வெற்றி பெற்றவர் என்று சொல்லி எழுதி கிடக்குது. 2வது படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேட்டியை வந்து உருவி எடுத்தாச்சு.
இப்போதான் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அதை உருவி எடுத்துட்டார். உள்ளுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே போட்டிருக்கிற உடுப்பில் எழுதி கிடக்குது, ஒரு வருட செலவு வந்து 326 மில்லியன் ரூபாய் என்று சொல்லி. அவளாம் வந்து அரசாங்கத்தினுடைய காசு, அவளாம் வந்து பொதுமக்களுடைய காசு. எனவே ஒரு நபருக்காக இவ்வளவு மில்லியன் கணக்கான காசை செலவழிக்கிறதா என்று சொல்லி போட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவருக்கான அந்த செலவை வந்து கட் பண்ணி போட்டு பாதுகாப்பு எல்லாத்தையும் வந்து குறைச்சிட்டார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எனவே ஒவ்வொரு வருஷமும் வந்து பொதுமக்களுடைய காசு 326 மில்லியன் ரூபாய்க்கு வந்து நஷ்டம் வச்சு கொண்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அதை வந்து போரில் வெற்றி பெற்றவர் என்று சொல்லி ஒரு வேட்டியை கட்டி அதை மூடி மறைச்சு கொண்டு வந்தவர். இப்போ வேட்டியை உருவின உடனே எல்லா உண்மைகளும் வந்து தெரிய வந்திருக்கிறது. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேட்ட வேட்டி வந்து உருவப்பட வேண்டி இருக்கிறது. அதுவும் விரைவில் உருவப்படும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே இந்த கேலி சித்திரத்தை வந்து துணிச்சலோடு வரைந்த பெண் ஓவியர் ஷானிகா அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர். எனவே இந்த கேலி சித்திரத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.